ரமேஷ் கேஆர்டி ரமேஷ் சார், இந்த சம்பவத்தை அடுத்தது நம்மளுடைய அரசாங்கம் எடுத்துட்டு வர இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அது நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கிறது. கேள்விப்பட்ட உடனேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காஷ்மீர் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மறுநாள் அங்கே சென்று பார்த்தார். அங்கே முதலமைச்சர் உமர் அவர்களோடும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகளோடு அவர் சுற்றி பார்த்தார். தொடர்ந்து உடனே அவர் சவுதியில் இருந்த பிரதமருக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு கொடுத்து மறுநாள் அவரும் வந்து விட்டார். உடனடியாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் எல்லாமே அது குறித்து ஆலோசனை நடத்தினார்கள். பாதுகாப்பினுடைய ஆலோசகர் உள்பட்ட அவர்களுடைய செயலாளர்கள் உட்பட்டு அவர் செய்திருக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அவர்கள் இந்தியாவில் நடத்திவிட்டார்கள். கார்கில் முதல் கன்னியாகுமரி வரை மக்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள், வருத்தத்தோடு இருக்கிறார்கள், மக்களுடைய உணர்ச்சி பொங்க இருக்கிறார்கள். அதை போன்ற ஒரு தீவிரவாத செயலை இந்த நாட்டிலே அவர்கள் அரங்கேற்றி விட்டார்கள். ஆகவே கற்பனை கேட்டாத வகையில் அவர்களுக்கு தாக்குதல் நடத்தப்படும். அதே போல் இன்னொன்று சொல்லியிருக்காரு, முழு உலகுக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த பூமி பந்தில் அவர்கள் கடைசி வரைக்கும் துரத்தப்படுவார்கள். அவர்களுடைய மிஞ்சி இருக்கக்கூடிய நிலங்களை நாம் கையகப்படுத்துவதற்கான ஒரு சூழல் வந்துவிட்டது என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை நாம் வரவேற்கிறோம். அதே போன்று இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேற்று திரு ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் அமித்ஷா அவர்களோடு பேசியிருக்கிறார். தொடர்ந்து கார்கே அவர்களும் பேசியிருக்கிறார். ஒரு வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சி. இது ஒரு அரசியல் முகமாக பார்க்காமல், ஒரு மதமுகமாக யாரும் பார்க்காமல், இந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த நாட்டில் உள்ள மக்கள் குடிமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் நீங்கள் வீரர்களோடு போரிட்டு ஒரு வீரர் மடிந்திருந்தால் கூட அது ஓகே, நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பு வீரர்கள் இறந்தார்கள் என்று போயிருக்கும். ஆனால் சுற்றுலா சென்ற ஒரு அப்பாவி மக்கள் 26 பேர் இறந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இதில் ஒட்டுமொத்த தேசமும் இதற்கு ஒருங்கிணைந்து இந்த நண்பர் சார் எல்லா அரசியல் கட்சிகளும் அதை நடவடிக்கை எடுக்கணுன்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸில் அவரும் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னொரு பாயிண்ட்டும் அவர் சொல்கிறது, பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சார்? பாதுகாப்பு குறைபாடுன்றது ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு நாம் இயல்பாக சொல்லக்கூடியது தான். நீங்கள் சார் சொன்ன மாதிரி 2008 சார் அதை புறம் தள்ளுற மாதிரியான ஒரு கருத்து இல்லையே, அது முக்கியமான கேள்வி தானே. நீங்கள் இப்போ அவர் சொன்ன மாதிரி 370 ஆர்டிக்கல் வந்ததுக்கப்புறம் இப்போ அங்கே ஒரு முதலமைச்சரும் போட்டாச்சு. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் நம்ம பாதுகாப்பு குறைபாடில் சொல்ல முடியாது. அங்கே உமர் அப்துல்லா முதலமைச்சர் சார், அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு, அது யாருடைய கட்டுப்பாட்டில்? நீங்கள் லோக்கல் எந்த மாதிரியான பகுதி? நீங்கள் அந்த பாதுகாப்புப்பட்ட பகுதிகளில் பெஹல்காமில் பெரிய இப்படி தாக்குதல் நடக்காத இடம், இது வரைக்கும் அது மாதிரி தாக்குதல் நடக்கக்கூடாது, நடைபெறவில்லை. அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத இடமாக தான் எல்லாமே கருதி இருக்காங்க. பத்திரிகை செய்தி பார்த்தோம். ஆகவே நீங்க இந்த நேரத்தில் முழு முயற்சியை எடுத்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் பாதுகாப்பு குறைபாடுக்கு யார் காரணம் என்று இதில் நம்ம ஆய்வு செஞ்சுட்டு இருக்க முடியாது. செய்யணும் நீங்க ஆய்வு செய்யணும், இதற்கான முயற்சிகள் எடுத்து பிற்பாடு ஆய்வு செய்யலாம். நீங்கள் கடந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை துப்பாக்கிச் சூடுகள், எத்தனை இங்கே டிபன் பாக்ஸ் குண்டு வெடிப்புகள், மும்பை கலவரம், எத்தனை கலவரங்கள் நீங்கள் பாராளுமன்றத்தில் உள்ள பூந்து கூட நம்ம தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்போ அதே போல் கார்கில் போர் நடந்திருக்கு. நீங்கள் மும்பையினுடைய அட்டாக் நடந்திருக்கு. நீங்கள் அபுல் கசாப்புக்கு நம்ம தூக்கு தண்டனை கொடுத்தோம். பாதுகாப்பு காரணங்கள் ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். இன்னைக்கு நடக்க வேண்டிய சூழல் என்ன? நீங்கள் குற்றம் சாட்டுவதில் மட்டும் அரசியல் கட்சிகள் அரசியல் கோணத்தில் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு சூழல் என்ன சார்? நீங்கள் குற்றம் சாட்டுவதால் சார் இது என்ன நடக்கும்? காங்கிரஸ் பீரியட்ல நடந்ததுன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன குற்றச்சாட்டு சார்? அன்னைக்கு யாருமே சொல்லியே. மும்பை தாக்குதல் 3 நாள் நடந்தது. 3 நாள் மும்பை தாக்குதல் தாஜ் ஹோட்டலில் நடந்தது, ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது, 1 வாரம் நடந்தது. அன்றைக்கு இன்னைக்கு சொன்னார் இல்லையா, சிவராஜ் பாட்டீல் அவர்கள் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தால் அவர் மீது தார்மீக பொறுப்பு இல்லை. நான் இன்னும் சொல்ல போனா அது வேற மாதிரி ஆயிடும், அரசியலா போயிடும். அவர் 3 வேளையும் ஒவ்வொரு டைமும் கோட்டு மாட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்தார் என்று அன்றைக்கு பத்திரிகைகள் செய்தி எழுதுனது. அதனால அன்றைக்கு உள்துறை அமைச்சராக ப. சிதம்பரம் அவர்களை அன்றைக்கு கவர்மெண்ட் நியமிச்சாங்க. ஆகவே அதில் யாரையும் குறை சொல்லல. அன்றைக்கு நடந்த ஒரு சூழலுக்கு அரசாங்கம் முழுமையாக அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் முழுமையாக அதுக்காக இன்வால்வ் பண்ணாங்க. அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சிகள், அன்னைக்கு இருந்த காங்கிரஸுக்கு எதிர்ப்பான நிலை எடுத்தவர்கள் எல்லாம் கூட அன்றைக்கு முழுமையாக அதற்காக நீங்கள் எப்படி டெடிகேட் பண்ணாங்க. அது மாதிரி நம்ம டெடிகேட் பண்ணுவோம். இதில் அரசியல் பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியமே எந்த சூழலும் இல்லை. ஆகவே நீங்கள் இன்னைக்கு கூட சொன்னாங்க, சமூக வலைதளத்தில் பரவிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி செய்திகள்ன்றது, அது கூட அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சொன்னது எடுத்து அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் உடைகளை கழற்றி பார்த்தாங்கன்னு சொல்லி அந்த ஒரு பெண். சார் இந்த மாதிரியான தகவல்கள் நிறைய, அந்த தகவல்களை எல்லாம் தடுக்க அதிகாரப்பூர்வமா நம்ம சொன்னதை அதெல்லாம் தடுக்கவே வேண்டும். அந்த மாதிரி அந்த செய்திகள் பரவ விடக்கூடாது. இன்றைக்கு அதுதானே சார் இப்போ காங்கிரஸ் சொல்றாங்க, இதை இந்த நேரத்தை பயன்படுத்தி, இந்த சம்பவத்தை பயன்படுத்தி பிரிவினையை ஊக்குவிக்கிறாங்க பாஜக அப்படின்னு சொல்றாங்க. சோஷியல் மீடியா வச்சிருக்கோம், ஃபேஸ்புக் வச்சிருக்கோம், வாட்ஸ்அப் வச்சிருக்கோம், இன்ஸ்டாகிராம், எல்லாருடைய இண்டிவிஜுவல் கையிலையும் இருக்கு.
நீங்கள் இண்டிவிஜுவலை போய் இந்த நேரத்தில் கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியாது. யாருக்கு என்ன விஷயம் தேவையோ அதை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அதையும் கட்டுப்படுத்தி தான் ஆகணும்ன்ற டைமில் இன்றைக்கி நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறத பார்க்கணுமா? நீங்கள் இப்போ எல்லார் கையிலையும் சோஷியல் மீடியா இண்டிவிஜுவல் வந்து போச்சு சார். நீங்க வந்து உண்மையிலேயே அரசு அதை பரப்புது என்றால் அதை நாங்க ஒத்துக்கல சார். அது பொதுமக்களாவே இருந்தாலும் அது வந்து சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்குன்னா அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குல்ல. அரசுக்கு இருக்குன்னா இது இந்த மாதிரி சூழ்நிலையில் அரசு வந்து நீங்க சோஷியல் மீடியாவில் எது பரவுதுன்னு பார்ப்பாங்க. மொத்தமா பொதுமக்கள் மேல குற்றம் சாட்ட முடியாதுல்ல சார். நீங்க அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை பார்ப்பாங்களா? எதிரிக்கு வந்து அவர்கள் வந்து எப்படி சொல்றது, என்ன செய்ய வேண்டும், எல்லாத்தையும் எப்படி துறக்க வேண்டும் என்று பார்ப்பாங்களா? இல்ல இது வந்து இண்டிவிஜுவல் கையில இருக்கு சார். நீங்க சோஷியல் மீடியா அரசாங்கமா நடத்துது. நீங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இப்ப நீங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்றீங்க, இப்ப நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்றேன், எல்லாமே கண்காணிப்புக்குள்ள தானே சார் இருக்கு. இல்ல அதை தான் இவங்க பொதுப்படையா சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம சொல்றோம். இந்த நேரத்தில் இதை போன்ற தேவையற்ற கருத்துக்களை விட்டுவிட்டு இந்த தேசத்தின் மண்ணில் வாழ்ந்த மக்கள் மடிந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கான குரலை நாம் ஒருங்கிணைந்து கொடுக்க வேண்டும். இதை யாருக்கு, இது எல்லாமே பொறுப்பு. இதை யாருக்கு நீங்க சொல்றீங்க சார்? இந்திய தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு சார். இன்றைக்கு போர் வந்தால் அதில் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க சார். ஒரு போர்னு வந்தால் நீங்கள் வந்து ஆட்சியாளர்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறாங்களா? எதிர்கட்சிகளும் பாதிக்கப்படுவாங்க, ஆளுங்கட்சிக்காரர்களும் பாதிக்கப்படுவாங்க, சாமானியனும் பாதிக்கப்படுவான். ஒரு போர் வரக்கூடாது, ஒரு சமூக சூழல் இந்த நாட்டில் வரணும். நீங்கள் போர் வந்தால் விலைவாசி ஏற்றங்கள் வரும், பல பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல போர் தொடுக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் எதிர்க்கு நீங்கள் தகுந்த பதிலடி கொடுக்காமல் இருக்க முடியாது. அந்த சூழலில் வரக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி நிலைப்பாட்டை தான் எடுக்க வேண்டும். நம்ம அதை போய் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி சோஷியல் மீடியாவில் பரவ விடுறாங்கன்னு அதை இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பாதிச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கான அந்த தார்மீக அடிப்படையில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் அரசாங்கத்தோடு நீங்கள் உறுதுணையாக இருங்க. இதை இப்போ நேற்று பேசினார் ராகுல் காந்தி அவர்கள் பேசினாங்க, கார்கே அவர்கள் பேசினாங்க. மிகப்பெரிய வரவேற்பு. ஏனென்றால் இதுதான் அரசியலுடைய, இந்திய தேசத்தினுடைய அரசியலில் தேசத்துடைய ஒரு மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதில் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்றாக குரல் கொடுக்கிறது என்ற செய்தியை இந்த உலகுக்கு பரப்பணும். ஏன்னா உலகத்தினுடைய பார்வையில் நம்ம வீக்காயிடக்கூடாது. நீங்கள் உலகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள், இன்றைக்கு அதே போல் எல்சின் ரஷ்ய அதிபர்கள், உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உலக நாட்டினுடைய மக்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் நாம் வந்து பிளவுபட்டு நம்மளுடைய அரசியல் சூழலை பிளவுபற்றக்கூடாது. ஆகவே இது ஒருங்கிணையக்கூடிய நேரம். உலகத் தலைவர்கள் நம்ம எதிர்நோக்கக்குள்ள, உலகத் தலைவர்கள் நமக்கு ஆதரவு தெரிவிக்கக்குள்ள ஒரு போரே மீளுதுங்க. போர் மூழ்கின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம்? உலகத் தலைவர்கள் நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. நீங்க வெப்பன்ஸ் வாங்கக்கூடிய சூழல். இந்த சம்பவத்தை அடுத்து இந்தியா எதை நோக்கி போக போகுது, அதுவும் கற்பனை கேட்டாத அப்படிங்கறத கேட்டாதான் அவர் சொல்றார் சார். அவர் வந்து தன்னுடைய வலியை சொல்லுகிறார். தன்னுடைய தேசத்தில் உள்ள குடிமக்கள் இறந்து விட்டார், அதை எப்படி நம்ம கடந்து போகிறோம் என்ற எதிர்கால பிளானை சொல்றாருங்களா சார்? இல்ல, அது வந்து அவர் சூழ்நிலையை ஒரு கடந்து போற காலகட்டத்தில் சொல்லிருக்கலாம். அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் உலகத்தினுடைய பார்வையில் இன்றைய ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நமக்குள்ள பிளவுபட்டு இது அரசியல் சாயமோ மத சாயமோ இதில் இருக்கக்கூடாது. அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு இந்த நேரத்தில் தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அரசியலை கடந்து மதத்தை கடந்து. அதுதான் என்னுடைய இறுதி.